அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் கதிர் அறுக்கிற நாளிலே பொறுக்குகிறவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்க யார் என்றால் எந்த விதமான சோர்ஸும் இல்லாமல் வாழ்கிறவங்க தான் கதிர் அறுக்கிற இடத்துல போய் பொறுக்க போவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் பொறுக்கிறாங்க, அது வேற. நிறைய குடும்பங்களை நான் பார்க்குறேன், வீட்டில் 1 கோடிக்கு சொத்தை வச்சுக்கிட்டும் கதிர் பொறுக்க போகிறவங்க இருக்காங்க, அது வேற. அந்த ஆட்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரியா? நமக்கு பல லட்சங்களை கர்த்தர் தந்திருந்த பிறகும் நாம் கதிர் பொறுக்கிறோமானால் அது நம்ம தப்பு. நாம் நம்ம ஜென்டில்னஸை இழக்கிறோன்னு அர்த்தம். ஓகே தானா? இப்போ மார்க்கெட்டில் சில நேரம் நான் பார்ப்பேன், அந்த மார்க்கெட்டை தாண்டி, பழ மார்க்கெட்டை தாண்டி ரைட் சைடு நீங்கள் திரும்பினீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு மேடை மாதிரி சாக்கடை மேடை கட்டியிருப்பான். அதில் ஒரு தாத்தா பாட்டிலாம் உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட பழம் வாங்க சில நேரம் போனீங்கன்னா அந்த பழங்கள்லாம் என்னென்னா விலைக்கு வாங்கின பழங்கள் அல்ல, மார்க்கெட்லேருந்து தூர போடுகிறது, லாரியிலேருந்து தெரியாமல் விழுறது, இதுகளை நைட்டு முழுக்க போய் புறக்கிட்டு வந்து பகலில் ஒரு கிலோ ஆப்பிள் 180 ரூபாய்க்கு வெளியே விற்கிறாங்கன்னா அவங்க ஒரு 80 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு அம்மா, தடிச்ச அம்மா, ஒரு அம்மா உட்காந்துருந்துட்டு அப்பப்போ ஏதாவது விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யார் அப்படின்னா கதிர் அறுக்கும்போது சிந்துகிறவைகளை பொறுக்கி கொண்டு வந்து விற்கிறவர்கள். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா முதலீடு போட வழி இல்லாதவங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதை புரிந்து கொண்டு அதை எடுத்து கொண்டு வந்து விற்கிறாங்க. சரிதானா? அது ஒரு டைப்பாக ரூத்துவை நமக்கு அந்த இடத்துல வச்சு பாருங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தக்க உங்கள் எண்ணங்களும் வளர்ந்துடணும். சொல்லுங்கள், எண்ணங்களும் வளரணும். நல்லா தர்றாரா, ஒரு கடைக்காரன்ட்ட போய் சண்டைக்கு நிற்கக்கூடாது. நல்லா தரும்போது ஒரு இட்லி விற்கிற அம்மா கிட்ட போய் அந்த அம்மா 7 ரூபா இட்லினா நீ 6 ரூபா போட்டுதா அப்படின்னு நிற்கக்கூடாது. நம்ம பணத்துக்கு உயர்வுக்கு ஏற்றார் போல நம்முடைய குணங்களும் கொடுக்கறதுலையும் கொஞ்சம் என்ன செய்யணும், வளரணும். சரிதானா? ஆண்டவர் தரும்போது சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வம்புக்குன்னு கடன் வாங்குறாங்க. அதாவது எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையவே வாழ விரும்புகிறாங்க. அது தவறு. ஆண்டவர் உயர்த்த 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 உங்கள் எண்ணங்களும் என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் உயரணும். பைக்கு தந்திருக்காரா, ஆண்டவர் பெட்ரோல் போட பணம் தருவார்னு நம்பணும். பைக்கை வாங்கி வீட்டில் கவர் போட்டு விட்டுட்டு அப்படியே சாரம் கட்டிட்டு தெருவழியாக நடக்கக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப பண்ணக்கூடாது. நம்ம சிக்கனமாக இருக்கணும். ஆனால் உங்கள் மைண்டில் கொஞ்சம் ப்ராட் ஆகணும். ஆண்டவரே நான் இப்போ பொறுக்கிற இடத்துல இல்லை. இப்போ பாருங்கள், ரூத்து வந்து போவாசை கட்டின பிறகு என்னைக்காவது சேலையை வரைஞ்சி கட்டிட்டு அத்தான் நான் இன்றைக்கு வயல் அருகே அறுவடையில் பொறுக்குகிறேன்னா போவாஸ் என்ன பண்ணியிருப்பார்? இப்போ புரியுதா? நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவரை மணவாளனை ஆக்கின பிறகும், அவர் நம்மளை ஆசீர்வதித்த பிறகும், அவர் நமக்கு நல்ல காரியங்களை செஞ்ச பிறகும் நம்ம பொறுக்கிறதுலேருந்து வெளியே வரல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே இன்னும் பொறுக்கிற தன்மை இருக்கா? இன்றைக்கி அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அதை விரும்பவே மாட்டார். போவாஸ் ஒரு நாளும் ரூத்துவை திருப்ப பொறுக்க அனுப்பியிருப்பாருன்னு நம்புறீங்களா யாராவது? வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய மைண்டு என்ன ஆகணும், ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நம்ம பழைய குருடி கதவை திரடின்னு இந்த பழைய பஞ்சாங்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. சரிதானா? இப்போ சில இடங்களில் நான் ரோட்டில் போகும்போது சில ஆட்கள் இந்த மரத்துலேருந்து கொடுக்கப்புள்ளியை பறித்து விற்பாங்க. நான் நினைப்பேன், இந்த கொடுக்கப்புள்ளியை விற்று இந்த ஜனங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? புரியுதா? நம்ம 5000 ரூபா டீசலை காரில் போட்டுட்டு நல்லா உட்காந்து 20,000 டயரை மாற்றிட்டு காரில் அப்படியே போகிறோம். அந்த அம்மா சொல்லுது 1/4 கிலோ 50 ரூபா. அவங்ககிட்ட போய் 30 ரூபா தானே, நீ மரத்தில் தானே பறிச்ச, நீ இந்த மரத்தில் தானே பறிச்ச. நம்ம புத்தி எங்கே போகுது பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம். 50 ரூபா கொடுக்குற இடத்துல நீங்கள் இப்போ என்ன செய்யணும், அம்மா உங்களை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, கர்த்தர் என்ன நல்லா வச்சுருக்கிறார், இருந்தாங்க ஒரு 100 ரூபா அப்படி நம்ம ஏன் கொடுக்க முடியலை? நான் என்ன தான் சொல்கிறேன், உங்களை யாரையும் சொல்லலை. சரியா? நான் என்ன தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம ப்ராடாக மாறணும். இன்றைக்கி நிறைய பேருடைய சிக்கல் எங்கே இருக்குன்னா, மைண்டு ப்ராட் ஆகலை. கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் ப்ராடாக வச்சுருக்கேன், உனக்கு நான் கார் தந்திருக்கேன், உனக்கு நான் வீடு தந்திருக்கேன், உனக்கு நான் நல்ல மனைவியை தந்திருக்கேன், உனக்கு நல்ல புருஷனை தந்திருக்கேன், உனக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கேன், உனக்கு நல்ல சர்ச்சை தந்திருக்கேன், உனக்கு நல்ல தொழிலை தந்திருக்கேன், நல்ல சாதகமான சூழ்நிலையை தந்திருக்கேன், ஏன் நீ இன்னும் ப்ராடாகலை அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் சொல்லுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக மாறணும். எல்லோரும் சொல்லுங்களேன், இருதயத்தில் கையை சொல்லுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் மனநிலையில் மாறணும். கர்த்தர் அதை மாற்றணும். அல்லேலூயா. நான் இப்போ அதை கொஞ்சம் படிக்கிறேன். சரியா?
ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் அதை படித்தா தான் வரும். அதாவது பிறருக்கு கொடுக்குற நேரம் மண்டையில் உரைக்கிற மாதிரி ஆண்டவர் சொன்னால் தான் அது வரும். இல்லைன்னா வரவே வராது. யாருக்கிட்டையும் போய் சண்டை போட்டு நிற்காதீங்க. 1 கிலோ கறி வாங்குறீங்களா, இன்னொரு பீஸை போடியா, பிறகு ரோட்டில் பிஞ்சு கிடக்கும், காக்கா தூக்கிட்டு போவோம். அப்படி நடக்கும் சில நேரம். அவன் தர்றானா விட்டுருங்க. பிரியாணி பார்சலில் கொஞ்சம் சோறு வைக்கானா, அவன் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் வையா, வைத்தால போயிட்டுனா வச்சு என்ன பிரயோஜனம், அதை விடுங்க. அவன் எவ்வளோ வைக்கிறானோ வைக்கட்டும். காய்கறி கொண்டு வர்றம்மா ஒரு கத்திரிக்காயை போட்டு 1/4 கிலோ தருதா, சந்தோஷமாக ஏற்றுக்கிடுங்க. அதுக்கிட்ட போய் இந்த கத்திரிக்காய் போடு, இன்னும் 2 போடு, வீட்டில் வெட்டி அவ்வளோ சூத்த. 1/4 கிலோ கத்திரிக்காயில் 50 கூட ஒன்றுமே தேராது. ஸோ நம்ம மைண்டு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ப்ராடாக மாறணும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு காலையில் சிலருடைய மோசமான மைண்டை கர்த்தர் கழுவட்டும். எல்லோரும் சொல்லுங்கள், கழுவட்டும். பினாயில் ஊற்றி கழுவட்டும், டெட்டால் ஊற்றி கழுவட்டும், சோப்பாயில் ஊற்றி நல்லா கழுவட்டும். நமக்குள்ளே கொஞ்சம் ப்ராட் மைண்டு வரட்டும். எல்லோரும் சொல்லுங்கள், இதை ஆத்மீகமாக செய்யுங்க. புரியுதா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், க்ளோரி டு காட். கொஞ்சம் மாறுங்க. கர்த்தர் நல்லா போவாசை கொடுத்த பிறகும் நான் கதிர் பொறுக்குவேன்னா ரூத்து விளங்க மாட்டா. இருக்கிறது யாரு? போவாஸ் வீட்டில் வாழ்கிறது யாரு? போவாஸுக்கு பொண்டாட்டி. ஆனால் டெய்லி நான் கதிர் பொறுக்க போவேன்னா போவாஸ் சொல்லுவான், உன்னை கெட்டினதோடு நான் வேறு யாரையாவது கெட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சரிதானா? இப்போ கவனிங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. இன்றைக்கி நான் இதை எப்படி கொண்டு போகிறேன் தெரியுமா? நல்ல வாக்கு தத்தத்தை பெற உங்களுக்கு கொண்டு வரேன். அதாவது போவாஸ் ரூத்தை பற்றி சொன்ன வார்த்தை இது. முதலாவது ஒரு 3 காரியத்தை, ஜனங்கள் ரூத்தை பற்றி என்ன நினச்சாங்க அதை சொல்ல போகிறேன். ஜனங்கள் ரூத்துவை பற்றி என்ன நினச்சாங்க, ரூத் எப்படிப்பட்ட இம்பேக்ட், ரூத் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை போய் கொஞ்ச நாளைக்குள்ள பெத்லகேமில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்தாள். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருமே ஒரு இம்பேக்டை கொடுக்குறோம், ஒரு தாக்கத்தை கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு 4 வருஷமாக செந்தில்நாதன் தெருவில் இருக்கிறேன். நான் நாள் வரும்போது எங்கள் தெருக்காரங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன்டா புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், எருமை மாடு மாதிரி ஒரு வெள்ளை கலர் புல்லட்டை வர வச்சுருக்கான், இவன் பெரிய ரவுடியாக இருப்பானோ, அப்படி தானே, அப்படிலாம் பார்த்தாங்க. ஆனால் இந்த 4 வருஷத்தில் என் தெருவுக்குள்ளே நான் என்ன இம்பேக்ட் கொடுத்துருக்கேன்? இந்த 4 வருஷத்தில் என் தெருவில் இருக்கிறவங்களுக்கு நான் யாராய் வெளிப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு என்னை நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் தெருவில் வந்து விசாரிங்க, தெரியும். ஏன்னா என்னை குறித்து எங்கள் தெரு அறியும். இப்போ நான் டெய்லி ராணிக்கிட்ட சண்டை போட்டு தெருவில் கொண்டு வந்து சவார்னு செவிவாக்கில் அடித்தேன்னா எங்கள் தெருவில் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க? இவன் ஒரு போக்கரி பைய. எங்கள் வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் குட்டிக்கார சத்தமும் ஒரு மாதிரி 4 பேர் வர்றதும் போகிறதும் அடிக்கிறதும் கதவை திறக்கிறதும் மாடியில் நின்று குடிக்கிறதும் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? இது ஒரு சோவாரி குடும்பம் பக்கத்தில் வந்திருக்கு. புரியுதா? நான் எங்கள் தெரு ஆட்களை எவரையுமே மதிக்காமல் என் கார் முன்னாடி வேண்டாம் பைக் விட்டது நாதாரி பையில வாடா போடா அப்படின்னு பேசியிருந்தேன்னா என்னை குறித்து என்ன நினைப்பாங்க? ஒரு லூசு பைய வந்து தங்கி இருக்கிறான். ஸோ நம் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு இம்பேக்ட் உண்டாகும். புரியுதா? ஒரு தாக்கம் உங்களுக்கு உண்டாகும். இப்போ இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இன்னொருத்தருக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னொருத்தர் யோசிக்கும் போது என்ன யோசிப்பார்கள்? ஐயோ இந்த பொம்பளையா இன்னைக்கு வந்துட்டா, தள்ளி வரடா. இது ஒரு தாக்கம். அப்படிதானா? ஐயோ இந்த சிஸ்டர் இன்னைக்கு வரலையே, ஐயோ அவங்க வந்தா அப்படி ஒரு தாக்கம். ஐயோ இவர் பொய், ஐயோ பக்கத்திலே போகாதீங்க, அது ஒரு தாக்கம். ஐயோ இவர் பெருமை பிடிச்ச மனுஷன், அது ஒரு தாக்கம். இப்படி பல தாக்கத்தை நாம் சமுதாயத்தில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், அறிந்தோ அறியாமலோ. புரியுதா? இப்போ ஒரு ஹோட்டலுக்கு நான் போகிறேன், போன உடனே அண்ணே 2 புரோட்டா தாங்கண்ணே அப்படி கேட்குறேன். 2 புரோட்டா கட்டு அப்படி கேட்குறாலும் இருக்காங்க. வருவல நல்லா வரு. அவன் அப்போ தான் வேர்வையெல்லாம் இப்படி இழுத்து போடு, வறுக்கணுமா உனக்கு? அது வரைக்கும் கையில் மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போ அந்த தாக்கம், எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம எப்படி சொல்லுங்கள்? ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம தான் முன்னாடி போய் பொருட்கள்லாம் எடுத்து பில் போட வந்து நிற்கிறோம். ஆனால் நமக்கு பின்னாடி வந்த ஒருத்தருக்கு அவர் பில் போடுறார். உடனே அப்படின்னா கிடக்க நாய் வந்துட்டே காலையில் ஒரு தாக்கம். அடுத்த நாள் நீங்கள் போனீங்கன்னா எல்லா நாயும் தள்ளி நில்லு, இங்கே ஒரு பெரிய நாய் வந்திருக்கு, இந்த நாயை பற்றி விடு. இது ஒரு தாக்கம். சொல்லுங்கள், இது ஒரு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், என்ன தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிய?
சபையில் என்ன தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிய? எல்லாரும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருப்பிய. புரியுதா நான் சொல்கிறது? உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க. காதலிக்கும் போது காத்து கிடந்திருப்பான். நேற்று ஒருத்தன் டிவியில் பார்க்குறேன், சொல்கிறான், நான் இப்பொழுது காதலிக்கிறேன் 4 வருஷமாக. அதனுடைய விளைவு என்ன? சாப்பிட மாட்டேக்கான், தூங்க மாட்டேக்கான், பைத்தியம் மாதிரி தெருவழியாக அலையிறான், செல்ஃபோனை தூக்கிட்டே ஓடுறான். காதலிக்கிறவர்களின் தாக்கம். சோறு திங்க முடியல. அப்படி தானே? ஏன்னு கேட்குறாங்க. ஏன்டா உன்னால் சாப்பிட? அப்போது அவன் ஞாபகமே இருக்குது. கல்யாணத்தை பண்ணிப்பார், ஞாபகமே வராது. புரியுதா? அவன் ஞாபகமே உனக்கு வரக்கூடாதுன்னா நீ கல்யாணம் பண்ணிரு. ஒருத்தன் மனநல மருத்துவத்தை வந்து கேட்குறான், நான் நீடி ஆயுள் வாழணும், என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணிடுங்க. கல்யாணம் பண்ணால் ரொம்ப நாள் வாழலாமா சார்? இல்லைங்க, வாழணுங்கிற எண்ணமே வராது, நீ வாழவும் முடியாது, சீக்கிரம் செத்து போயிடுவ அப்படின்னு அந்த மனநல மருத்துவர் சொல்கிறார். புரியுதா? அதெல்லாம் அப்பந்தான். கல்யாணத்துக்கு பிறகு தான் ஒரிஜினல். அப்படி தானே? ஒருத்தர் எழுதுகிறாரு, ஒரு பெண்ணை ஒரு நாள் இரவு மிகுந்த சந்தோஷமாய் வைக்க மனிதனால் முடியும், ஆனால் காலமெல்லாம் சந்தோஷமாய் வைக்க மாமனிதனால் மட்டுமே முடியும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கே விளங்க போகுது இதெல்லாம்? ஒரு பெண்ணை ஒருத்தன் காலமெல்லாம் சந்தோஷமாக வைக்கணும்னா அவன் யார்? மாமனிதனால் மட்டும்தான் முடியும். ஒரு நாள் சந்தோஷத்துக்கு மனிதனால் முடியும். அப்படி தானா? ஸோ கவனிங்க. எல்லாமே நான் என்ன சொல்லித்தரேன், கல்யாணத்துக்கு பிறகு நேசிக்கிறது தான் இருக்குது. ஆமாம், பூங்கால கூட்டு ஆறாரோ தாளாலோ பாட்டு பாடி அந்த ஷாலை தூக்கி 2ஆக மூடி அப்படி ஒரு 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 போர்வைக்குள் இந்த ஒரு ஷாலுக்குள் கலகல கலகல வலையோசை கொல 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 டப்ப 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 டப்ப, இதெல்லாம் கல்யாணம் முடியட்டும். நான் வலையோசை பிற கேட்குறேன். பிறகு வலையோசை கல்யாணத்துக்கு பிறகு நீ வலையோசை பாடியா? அப்புறம் நான் நம்புகிறேன். அப்படி தானே? சும்மா போட்டுக்கிட்டு தெருவழியாக பாடிக்கிட்டு காதல் கத்திரிக்காய் பூச்சாண்டி. எதுக்கு வந்தேன் பற்றியில் நம்ம சில நேரம் நிலவரம் தெரியாமல் எதுக்காக வந்துடுறோம். கம்யூனிஸ்டர் ஏன் உளுந்து விழுந்துச்சிருக்கிய? கொஞ்சம் முகத்தை பார்த்துச்சிரிங்க. அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியாமல் இப்படி குனிஞ்சிக்கிட்டாங்க. சரியா? அப்போ இம்பேக்ட் வந்துட்டேன். மக்கள் நமக்கு கொடுத்துருக்கிற இம்பேக்ட் என்ன? இப்போ நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு இம்பேக்ட் வச்சுருப்பீங்க தெரியுமா? கட்டாயம் இருக்கும். வெளியே சொல்ல மாட்டீங்க. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர் பேஸ்டர் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஒரு இம்பேக்ட்டு, ஒரு தாக்கம் என் மேலே. நம்ம பாஸ்டர் இவ்வளோதான், ஒரு இப்படி தான் இருப்பார், அது ஒரு இது இருக்கும். அது ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மை வெளிக்காட்டி விடுவோம். ரொம்ப நாள் நடிக்க முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அமைதியாக இருக்கிறவனை மட்டும்தான் எவனாலையும் நிதானிக்க முடியாது. நான் ரொம்ப பேசுகிறாள் பற்றியில் வாரம் 1.5 மணி நேரம் பேசுகிறேன். அப்போ என்னை நீங்கள் நல்லாவே நம்ம பாஸ்டர் தெரியுமியா, அவர் அப்படி தான் மேலே கரிச்சிப்பார் அப்படி நீங்கள் எனக்கு ஒரு இது வச்சுருப்பீங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம். அப்போது ரூத்துவை குறித்து ஒரு கருத்து கணிப்பு. எல்லோரும் சொல்லுங்கள், ரூத்துவை குறித்து ஒரு கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை. வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரூத் சரித்திர புத்தகம் 2:5. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். வெரி ஃபஸ்ட் டைம் போவாஸ் ஒரு பிள்ளையை பார்க்குறான். கவனிங்க. அப்போது நீங்கள் இப்போ ஒருத்தரை முறையாக பார்க்குறீங்க, அதுவும் உங்கள் எல்லைக்குள்ளே. நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க, நம்ம ஆள் இல்லை, இது நம்ம பிள்ளைங்க இல்லை, நம்ம வேலைக்கு விட்ட ஆட்கள் வேறு. டக்குன்னு பார்க்குறான். ஃபஸ்ட்டு பார்வை. எல்லோரும் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு சைட். ஃபஸ்ட்டு சைட்டில் அவன் சொல்கிறான், இந்த பெண் பிள்ளை யாருடையவள். நான் இப்போ எதுக்கு இதை பிரசங்கத்துக்கு எடுத்தேன்னா, போவாஸ் என்ன வேர்டை யூஸ் பண்ணார் தெரியுமா? டேம்சல். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த பெண் பிள்ளைங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னென்னா டேம்சல். DAMSEL போடுங்களேன். ஆங்கிலத்தில் NIV போடுங்க, அதில் வரும். யங் விமன் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. ஆக்சுவலி அந்த யங் விமனுங்கிற வார்த்தை NIV. KJVயில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டேம்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த அதுக்கு பாருங்க. தென் செட் போவாஸ் unto his servant that was set over the reapers, whose damsel is this?
ஃபர்ஸ்ட் பார்வையில் போவாஸ் ரூத்துக்கு கொடுத்த வார்த்தை டேம்சல். இந்த டேம்சல் அப்படிங்கிற வார்த்தை எது தெரியுமா? திருமணமாகாத கன்னிப்பெண். புரியுதா? நீங்கள் நிறைய பேர் பைபிள் இப்படி படிச்சிங்கன்னா பைபிள் உங்களுக்கு விளங்கும். ஆனால் யார் இந்த பெண் பிள்ளை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யறிய? அப்படி ஒரு மாதிரி ஒரு நோக்கத்தில் படிச்சுட்டு போயிடுறிய. போவாஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரூத்தை பார்க்கும்போது திருமணமாகாத கன்னிப்பெண்ணாய் அவர் பார்த்தார். அந்த லுக்கை சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேரை நான் இப்படி ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இவர் திருமணமாகாத கன்னிப்பெண் அப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கள். அதுக்கு சம்திங் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இவா யார் அப்படின்னா, ஏற்கனவே திருமணமாகி கொஞ்ச காலம் கணவனோடு வாழ்ந்து அவளுக்கு குழந்தை இல்லை. திடீரென கணவன் செத்து போயிடுறாரு. அந்த கணவன் செத்து போன காலங்களில் இவள் வாழ்ந்துட்டு இருக்கிறா யார் கூட? மாமியார் கூட. திடீர்னு ஒரு நாள் மாமியார் சொல்கிறா, நான் ஊருக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கங்கிறா. இந்த மனநிலையில் வந்த ஒரு பிள்ளையத்தான் போவாஸ் எப்படி பார்த்தாரு? கன்னி பெண்ணாக பார்த்தார். இப்போ நான் அந்த தோட்டத்துக்கு உங்களை கொண்டு போகலை, சரியா? அது வேற, அது ஒரு அழகு. அது அவள் தன்னை வச்சிருந்த விதம், அவள் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண விதம், தன்னை வெளி உலகத்திற்கு காட்டின விதம், அப்படி ஒரு சூழ்நிலையை போவாஸ் சொல்கிறார். இப்போ நான் உங்களுக்கு கற்றுத்தர்ற காரியம் என்னென்னா, நம்முடைய தோற்றத்தில் நம்முடைய சக ஜனங்களுக்கு எதை சொல்லுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் பேசும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு இது தெரியாது சார், உங்கள் கண்ணை வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன், வேறு உங்கள் சரீர உறுப்பு எதுவுமே எனக்கு வேண்டாம், நீங்கள் என்னை இப்படி பாருங்கள் சார், நீங்கள் யாருன்னு நான் சொல்லிடுவேன்னாரு. எனக்கு கிடுகிடுன்னு ஆயிட்டு. என்னடா நம்மலாம் தீர்க்கதரிசிகளை நம்பி தானே போகிறோம். அவர் சொல்கிறாரு, சார் மனுஷனுடைய கண் இருக்குல்ல சார், அந்த கண் அவனை குறித்து சகலத்தையும் சொல்லும் சார். நான் கேட்டேன், நான் பைக்கில் வாரேன், நான் ஹெல்மெட் போடலை, என்ன நிறுத்த மாட்டேங்கிங்களே ஏன்னே? சார் நாங்கள் தூரத்துலேயே உங்களை கணிச்சிருவோம் சார், நீங்கள் அங்கே வரும்போதே உங்கள் கண் எங்களுக்கு நீங்கள் யாருங்கிறத காட்டி கொடுத்துரும். அப்போ நம்முடைய கண் பிறருக்கு நம்மை குறித்து ஒரு பிம்பத்தை கொடுக்கிறது. நம்முடைய தலை சாய்த்து நிற்கிற தன்மை, நம்முடைய புஜ பலங்கள் நிற்கிற ஒரு தன்மை நம்மை குறித்து பிறருக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது. நீங்கள் சேரில் உட்கார்ந்துருக்கிற போஸ்டர் ஒரு பிம்பத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணுகிற விதமே ஜனங்களுக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்கிறது. நீங்கள் படியில் இறங்கி வந்து வாசலிலே உங்கள் சப்பலை கலத்துகிற விதமே ஜனங்களுக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்கிறது. இங்கே வந்து யாரிடத்தில் அமருகிறீர்கள், இங்கே வந்து எந்த சேரை எடுக்கிறீங்க, இங்கே யாருக்கிட்ட உட்கார்றீங்க, இங்கே பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் யாரை பார்த்து சிரிக்கிறீங்க, என்ன அவ்வளவும் ஒரு பிம்பத்தை கொடுக்கும். ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. புரியுதா? அப்போ போவாஸ் கண்களில் அவள் ஒரு அழகான பிம்பத்தை கொடுக்கிறதற்கு அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தது போல, அல்லது இயற்கையாகவே அவள் என்ன போவாஸை சந்திக்க வந்தா, இப்படி ஒருத்தர் வருவார், அவர் இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன், அவர் முன்னாடி நான் இன்னைக்கு அழகுபடுத்த போகிறேன் அப்படியே வந்தா? நோ, அவள் கதிர் பொறுக்க தான் வந்தா. ஆனால் அவளுடைய லுக்கு போவாஸை கவர்ந்தது. இன்னைக்கு நம்முடைய கண்கள் மற்றவங்களை கவருகிறதா? நாம் நடக்கிற நடை மற்றவர்களை கவருகிறதா? நம்முடைய உடை மற்றவர்களை என்ன இம்பாக்ட் பண்ணுகிறது? உங்களை பார்க்கும்போது உங்களை மரியாதையாக பார்க்க விரும்புகிறாங்களா, இல்லை உங்களை பார்க்கும் போதே இவளை கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லதாக இருக்குன்னு பார்க்க விரும்புகிறாங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா, நம்ம கையில் தாங்க இருக்குது. இது எப்படி வரும்? நீங்கள் மற்ற நேரங்களில் இயற்கையாக என்ன சிந்திக்கிறீங்களோ அது உங்கள் கண்ணுக்கு வரும். பகலெல்லாம் உட்காந்து மோசமான வீடியோவை பார்த்தா கண்ணு சொல்லும். புரியுதா? அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட செல்ல கொடுத்தாரு, சார் ஒன்றுமே வரமாட்டேங்க சார், வட்டம் வட்டமாக அடிக்கு சார், கொஞ்சம் செக் பண்ணி தாங்க சார். நான் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஐயோ, சாக்கடை சாக்கடை சாக்கடை, தோண்ட தோண்ட சாக்கடை, அழிக்க முடியல. அந்த ஆள்கிட்ட கேட்டேன், நீர் என்னையா பார்ப்பேன்? நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேன், எம்ஜிஆர் பாட்டு மட்டும் தான் பார்ப்பேன். பார்த்துருக்கேன், நல்ல எம்ஜிஆர் பாட்டு பார்த்துருக்கேன். கத்த கத்தையா, குவியல் குவியலா, வேற கண் எப்படி விளங்கும் சொல்லுங்க? அருவருப்பானதை ஃபுல்லாக அப்படியே பார்த்தா கண்ணு கெட்டு நாசமாக போய் யாரை பார்த்தாலும் இப்படியே பார்க்குது. அங்கே பார்த்த ஆள் தானா இது? அப்படியே கண்ணு மாறுது. பகலெல்லாம் ஒரு மாதிரி ஒரு விரக்தியில் வாழ்ந்துட்டு ஒரு சண்டைக்கோழி மாதிரி வாழ்ந்தா யாரை பார்த்தாலும் அடிக்கலாம் போல தோணுது, எவனை பார்த்தாலும் நொறுக்கணும் போல தோணுது. நம்ம கேரக்டர், நம்முடைய போஸ்டர், நாம் நடக்கிற விதம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை வெளிக்காட்டுகிற கண்ணாடி.
அதனால தான் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஆலயத்துக்கு வாங்க, கொஞ்சம் உங்களை சாந்திப்படுத்துங்கன்னு சொல்கிற காரணம் இப்போ புரியுதா? நம்ம ஏன் வெளி இடத்துல போய் அடி வாங்கிட்டு வரோம்? நம்ம ஏன் ஒரு விற்பனைக்கு போன இடத்துல நம்மகிட்ட வாங்க மாட்டேங்கிறான்? சொல்லுங்க. நம்மகிட்ட தயவு இல்லை. நம்மகிட்ட என்ன இல்லை? தயவு இல்லை. வீடியோவில் பார்க்குறேங்க, நிறைய ரீல்ஸில் பார்க்குறேன், ஒருத்தன் வர்றான், அப்படியே ஒரு காய்கறி வண்டியவே மொத்தத்தில் தூக்கி போட்டு கையில் 50,000 கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். நம்ம கடைக்கு மட்டும் வந்துட்டு ஏன் 1/4 கிலோ காய்கறி வாங்க மாட்டேங்கான்? நம்ம கண்கள் அவனுக்கு தெரியும். புரியுதா? நம்ம யார் என்பது அவனுக்கு தெரியும். நீங்கள் நடக்கிற ஒரு நடையிலேயே நீங்கள் யார் என்பதை காட்டி கொடுக்கிறீர்கள். நீங்கள் நடிக்க முடியாது. வெளியே வேணா சோத்திரம் அப்படி பண்ணலாம், சரியா? சர்ச்சுக்குள்ள வந்தோட ஆமேனப்பா, சோத்திரம்ப்பா, பிரைஸலோடப்பா அப்படிங்கலாம், சரியா? இங்கே வந்து சோத்திரம் செய்வேனே ரட்சகனை அப்படி படிப்பிய. ஆனால் உங்கள் கண்ணு, புரியுதா நான் சொல்கிறது? உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கோ அது கண்ணு பாடும். ஆண்டவர் சொல்லார், உன் வாய் பாடுறது எனக்கு வேண்டாண்டா, உன் கண்ணு வேற என்னத்தையோ பாடுது. ஜெயவந்து இங்க வாருங்க என்னே சரே, கண்ணு இங்க வாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ எங்கன பார்த்து பாடுறேன்னு எனக்கு தெரியும். நம்ம எப்படி வாழ்றோமோ அது நம்முடைய தாக்கத்தில் வரும், தனிமையில் வரும், ஜனங்களோட பழகும் போது வரும். அப்போ அவர் சொல்றாரு டாம்சல். சொல்லுங்க, நானா இருந்தேன்னு என்ன சொல்லியிருப்பேன்? அவ பைத்தியகாரி மாதிரி பிச்சைக்காரி மாதிரி வந்து நிற்கிறா. அவன் சொல்றான், கண்ணி பண்ணியா, உங்களை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்க கண் என்ன சொல்ல வைக்கிறது? உங்க செய்கைகள் என்ன சொல்ல வைக்கிறது? ஜனங்களோடு பழகும் போது உங்களை குறித்து அவர்கள் மார்க் போடுவார்கள். என்ன மார்க் போடுவாங்க? டேனியல் எவ்வளவு மதிப்பெண்கள்? இன்னைக்கு சொல்றேன், நம்ம மதிப்பெண்களை கூட்டுவோம். எல்லாரும் சொல்லுங்க, என் மதிப்பெண்களை கொஞ்சம் கூட்டி தாங்க ஆண்டவரே, என் மரியாதையை கொஞ்சம் கூட்டுங்கப்பா. நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் கோட்டு போட்டிருக்கேன், நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஆங்கிலம் பேசுகிறேன், நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் பிகாம் முடிச்சிருக்கேன், நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் எம்ஏ எம்பிஏ பண்ணியிருக்கேன். ஆனால் மக்கள் உங்களுக்கு போடுற ஓட்டு என்ன தெரியுமா? வெறும் எல்கேஜி. அது தெரியாமல் அவங்ககிட்ட போய் நம்ம when I was in America போல அவன் ஜோலி, அவன் உள்ளத்தில் அவன் ஜோலியை பாருடா, உன்னை பற்றி ஐ நோ எவ்ரி திங். when you are in அமெரிக்கா, தாய்லாண்டு, துபாய், அதுதான் அவன் நமக்கு போடுற மார்க்கு. புரியுதா? விளங்குதா? உங்கள் வீட்டில் ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுங்கங்க, தெரியும். சும்மா உட்காந்துட்டு ராணி என்னங்க, உடனே நம்ம நினச்சிக்கிறது, டேனி நினச்சி என் மனைவி எனக்கு கீழ் படிக்கிறாள் அவளங்கன்னு சொல்லுவா. வேறு யூகேஜி படிச்சப்ப லூஸு பே. சும்மா எங்களை சொல்கிறதுனால எங்களை நினச்சிக்கிட்டாங்க, சரியா? உங்களை சொன்னால் அடிச்சு விடுவேன், போகும்போது திட்டுவியே, டீயில் விஷத்தை போட்டு கொடுத்துட்டு போயிடுவே. அதனால் எங்களையே நான் சொல்லிக்கிறேன். என் மனைவி எனக்கு மார்க் போடுவாங்க, என் மனைவிக்கு நான் மார்க் போடுவேன், தெரியுமா? நாங்கள் கையை பிடிச்சிட்டு சுற்றலாம், தெரு ஓரத்தில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஆனால் மார்க் உண்டு. நான் இப்போ கேட்குறேன், உங்கள் வீட்டில் உங்களுக்கு எத்தனை மார்க்கு? யார் மைனஸில் இல்லைல்ல, ஜீரோவில் கிடக்கு, மைனஸில் போகாமல் பார்த்துக்கிடுங்க. சொல்லுங்கள், டாம்சல் என்ன சொன்னார்? இந்த அழகான கன்னிப்பெண் யார்? இந்த பைத்தியக்காரி யார்? அப்படி கேட்கல. இந்த லூசுக்கு பிறந்தவ யார்? அப்படி கேட்கல. இந்த பிச்சைக்காரி யார் அப்படின்னு கேட்கல, தெளிவாக கேட்குறான். அப்போ நல்லா கவனிங்க, மக்கள் எனக்கு கொடுத்துருக்கிற ரேங்க் என்ன இன்னைக்கு ஆராய்வோமா? பிள்ளைகள்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து சத்தம் போடாமல் கேளுங்க. நீங்கள் மீசிய முறி போடல மார்க்க, அவன் அங்கேயும் 100 போட்டுறான். புரியுதா? நீங்கள் பார்க்குற பார்வையிலே பொண்டாட்டி இல்லைங்க இல்லைங்க 200ங்க, நீங்கள் அப்போ மைனஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு யாருக்காவது தில் இருந்தால் பேப்பரை கையில் கொடுத்து இல்லை நிரப்பி தாடா, நான் அதை பார்த்து திருந்துறேன்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மார்க் போடுங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு மார்க் போடுவா. நீர் இவ்வளோதாவே அதை தெரிஞ்ச பிறகு நம்ம திருந்துவோம் நினைக்கிய. பிறகு இருக்கிற இட்லி வாங்கி கொடுக்குறதும் நின்று போயிருந்தானே அவள் பயந்து சாவரா. இதில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் புழப்பத்த வாழ்க்கை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம பொண்டாட்டி நமக்கு பயந்து இட்லி வச்சு தராங்கிறக்காக அது ஒரு வாழ்க்கையாச்சு.
தூர போடுங்க அந்த வாழ்க்கையை. நம்ம கூட இருக்கிறவா ஹாப்பியாக இருக்க முடியலன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே ஹாப்பியாக வைக்க முடியும்? சொல்லுங்க. சிலருக்கு இப்போ தான் புரியுது. ஆஹா, நம்ம தாக்கம். எல்லாரும் சொல்லுங்க, மக்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? நம்பர் 1. நம்பர் 2, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவளை குறித்து மக்கள் என்ன சொன்னாங்க? அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாகி வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அடுத்தது 7. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் விவரமாக சொல்கிறானா? இப்போ டேனியலை பற்றி கேட்டால் விவரமாக சொல்ல தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ விவரமாக சொல்கிறான் பாருங்களேன். அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. இனிமேல் என்ன கவனிங்க. நம்பர் 2, ஜனங்கள் ரூத்தை பற்றி என்ன சொன்னார்கள்? ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அது 2:6. She came into the field and has remained here from morning till now, except for a short rest in the shelter. உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது, எனக்கும் புரியல. இதுதானா அந்த ஆங்கிலத்தில் பாருங்க, except for a short rest. Underline that, short rest. அந்த அந்த அதிகாரி சொல்கிறான் போவாஸ்ட, காலையில் வந்தா இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கிறா, கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தா. இப்போ டேனியலை குறித்து நீங்கள் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குவான், எழும்பினோடனே பல்லு தேய்க்க மாட்டான், குளிக்க மாட்டான், ஒழுங்காக ட்ரெஸ் கொடுக்க மாட்டான், ஆனால் வேலைக்குன்னு பைக்கை தூக்கிட்டு ஓடிடுவான். இதுதான் இம்பேக்ட். நம்மை குறித்து நான் சொல்லுவது அல்ல, என்னை குறித்து நானே, டேனியல் இஸ் அ கிரேட் பர்சன், கிரேட் மேன் ஆஃப் காட் வேண்டாம். என்னை குறித்து என் மனைவி என்ன சொல்கிறாங்கிறது உண்மை, என்னை குறித்து என் பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது உண்மை. அவன் சொல்கிறான், கொஞ்ச நேரம் தான் ஐயா ரெஸ்ட் எடுத்தா, மீதி நேரம் பூரா உழைச்சா ஐயா. என்ன அந்த அதிகாரிகிட்ட எதுவும் கோதுமையை கொடுத்தாளா? சொல்லுங்கள். என்னை பற்றி நல்லா சொல்கிறா, ஒரு 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 பைக் வீட்டில் வச்சுருக்கேன், தர்றேன், நாளையிலேருந்து பைக்கில் வா, அப்படி சொன்னாலா? நோ. அவன் எதை அவட்ட பார்த்தானோ அதை சொல்கிறான். இவன் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கம்மி, உழைக்கிற நேரம் அதிகம். இன்றைக்கி உங்களை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்ல முடியும்? என் கணவன் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கம்மி தாங்க, அவர் உழைக்கிற நேரம் அதிகங்க. என் கணவன் திட்டுற நேரம் கம்மிங்க, ஆனால் அன்பு செலுத்துறது அதிகங்க. என் கணவன் கோவப்படுற நேரம் கொஞ்சங்க, ஆனால் அன்பு செலுத்துகிற நேரம் அதிகங்க. சொல்ல முடியுமா? நம்மளை பற்றி சொல்ல சொல்லுங்க, தெரியும். இங்கே எல்லாரும் பரிசுத்தவான்கள் தானே, தேவதையும் தேவர்களும் தானே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பேப்பர் கொடுத்து எழுத சொல்லுங்கிறேன். கணவனை குறித்து கட்டுரை வரைக, செத்தா நீ பிறகு வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. நீ வரைஞ்சிட்டியன்னா write a small essay about your husband, about your wife, எழுதி பாருங்க, தெரியும். புரியுதா நான் சொல்கிறது? அவன் சொல்கிறான், கொஞ்ச நேரம் தாங்க ரெஸ்ட் எடுக்கிறா. நம்மளை குறித்து ஜனங்களுக்கு கொடுக்குற ஒரு தாக்கம் என்ன? எப்போ போனாலும் தூங்கிட்டு கிடப்பாரு, எப்போ பார்த்தாலும் சும்மா இருப்பார், எப்போ பார்த்தாலும் அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பார், எப்போ பார்த்தாலும் 4 பேர் கூட உட்காந்து சும்மா போக்குவார் நேரத்தை. நம்ம கொடுத்துருக்குற ஐடியாஸ் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? எங்கள் அப்பா தூங்கிட்டே கிடப்பார், இல்லை எங்கள் அப்பா எழுமுனா குடிப்பார், இல்லை எங்கள் அப்பா எழுமுனா எங்கள் அம்மாவை விட்டு அடிப்பார். என்ன கொடுத்துருக்கோம்? ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், கொஞ்ச நேரம் தான் ஏன் ரெஸ்ட் எடுத்தா, மீதி ஃபுல்லாக உழைச்சா. ஜனங்கள் உங்களை குறித்து சொல்லுவதற்கு சம்பாதியுங்கள். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதத்தின் வழி. சும்மா வாக்கு தத்தத்தை பலனை தருவார், ரிச்லி ரிவார்ட் யூ. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒன்றும் தர முடியாது, ஒன்றும் தர முடியாது. செய்கைக்கு தக்க பலன். இப்போ புரியுதா? வீடு ஏன் சுத்தமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னு?
இப்போ புரியுதா முத்தை ஏன் துடைக்கணும்னு? இப்போ ஏன் சொல்கிறேன் பைக்கை தொடச்சி ஓட்டுங்கன்னு? இப்போ ஏன் காரை தொடச்சி ஓட்டுங்கன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? நம்மை குறித்து ஆண்டவருக்கு மக்கள் சொல்லணும். என் வீட்டுக்காரா அவர் காரை சுத்தமாக வச்சிருப்பார், என் வீட்டுக்காரா ட்ரெஸ்ஸை சுத்தமாக வச்சிருப்பார், என் வீட்டுக்கார் பெட்டியை திறந்தா நீட்டாக இருக்கும். இது நம்மளை குறித்த இம்பாக்டாக இருக்கணும். நமக்கு கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? லூஸு மாதிரி வருவான், லூஸு மாதிரி போவான். ஈவன் ட்ரெஸ் கோடு கொடுங்க, நம்ம உடுக்கிற ட்ரெஸ் கோடு நம்ம குறித்து பேசும். நம்ம என்ன கலரில் உடுக்கிறோம், நம்ம எப்படி உடுக்கிறோம், இன் பண்ணுறோமா, முடியை நல்லா வெட்டுறோமா, நல்லா தாடியை ஷேவ் பண்ணுறோமா, சகலமும் நமக்கான மார்க்கை போட்டுக்கிட்டு இருக்க உலகத்தில். அதை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு ஒருத்தர். ஆனால் நம்ம பேய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு கர்த்தர் எனக்கு ரிச்லி ரிவார்டு தருவார். எப்படி தருவார் சொல்லுங்க? கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தாருங்க, மீதி நேரம் முழுக்க உழைக்கிறவன்ங்கிற பேரை ரூத்துக்கு மக்கள் கொடுத்தாங்க. நம்பர் 3, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அண்டர்லைன் வேர்ட், நீ உன் மாமியாருக்காக செய்தது. யாருக்காக? இப்போ உங்ககிட்ட பேப்பர் கொடுத்து எழுத சொல்றேன். யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க எழுதுங்க, எழுதி பாருங்க. இந்த உலகத்தில் வாழ் நாட்களில் நான் இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். நம்ம எதையுமே செய்கிறது கிடையாது, ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாம் தந்துடணும். அவர் சொல்கிறாரு, உன் மாமியாருக்காக நீ செய்தது. மனைவிமார்களை பார்த்து கேட்குறேன், கர்த்தர் கேட்பார், உன் புருஷனுக்காக என்ன செஞ்சா எழுதித்தா பேப்பரில், உன்னை நான் ப்ளஸ் பண்ணுறேன். புருஷன்மார கையில் பேப்பர் கொடுத்து எழுதி தர சொல்ல, உன் பொண்டாட்டிக்காக நீ என்னடா செஞ்ச எழுதி கொடுறா, நான் உன்னை ப்ளஸ் பண்ணுறேன் பாரு. என்ன எழுதுவீங்க? என்ன எழுதுவீங்க? அவர்கிட்ட ஒன்றும் ஏமாற்ற முடியாது. வெளியே ஏமாற்றலாம், ஜனங்களை ஏமாத்திடலாம், சரியா? மனைவிக்கு நல்ல பட்டுச்சலை வாங்கி கொடுத்து, பூவை வாங்கி கொடுத்து, தலையில் வச்சு காரில் சைடில் ஏற்றி அப்படியே வெளியே போய் கரம் கோர்த்து போகலாம். செல்லமே, கர்த்தருக்கு தெரியும் நீ என்ன செல்லமே போடுற வீட்டிலன்னு தெரியும். எழுதி பாருங்க, சும்மா கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பிள்ளைகளெல்லாம் கடிந்து இன்றைக்கும் பேசுகிறேன். என் மூத்த பையனை இன்றைக்கும் கடிந்து கொள்வேன், இவனை இன்றைக்கும் கடிந்து கொள்வேன். சில கேட்பாங்க, கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்ற மாட்டான். நான் செஞ்சிருக்கிற தியாகம் பிள்ளைகளை சும்மா விடாதுங்க, அவ்வளவு செஞ்சிருக்கேன். புரியுதா? அவனே செய்ய முடியாமல் போனாலும், அவன் மனைவி செய்ய விடாமல் ஆக்குனாலும், அவனால் எனக்கு செய்ய முடியாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஊற்றி உடச்சி ஊற்றிருக்கேன் பிள்ளைகளுக்காக. என்ன செஞ்சோம்? திறப்பில் நின்னோமா? மனைவிக்காக என்ன ஓடணும்? மனைவி சந்தோஷத்துக்காக என்ன செஞ்சோம்? அதை எழுதி பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், உன் மாமியாருக்காக நீ செய்தது உன்னை ரிச்லி அவார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. நான் சபையை பார்த்து ஏன் இவ்வளோ தில்லா நிற்கிறேன்? சபைக்காக போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் மனசில் நினச்சி கார் வாங்கிறாதா, பைக் வாங்கிறாதா, நிலம் வாங்கிட மாட்டாங்களா, ஐயோ இந்த குடும்பம் நல்லா ஆயிராதா, அந்த தெனாவட்டில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். உங்களால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோ விதைச்சிருக்கேன் உங்களுக்காக. புரியுதா? இந்த தெனாவட்டை கொடுத்தது யாரு? சபைக்காக திறப்பில் நிற்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சண்டைன்னா நைட்டு முழுக்க வந்து உட்காந்துருக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம்னா நான் உட்காந்து மனைவியும் பிள்ளையுமா நாங்கள் வந்து உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ தெனாவட்டு எனக்கு வருது. நீங்கள் நினைக்கலாம், என்ன இவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு? அப்படி தான் பேசுவேன். ஏன்னா அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் மேலே. குப்பையில் கிடக்கிற குடும்பத்தை தூக்கி இங்கே வந்துருங்க, அந்த வீட்டை பார்த்துருங்க, இந்த வேலைக்கு போங்க, இதை செஞ்சுருங்க, இதை வாங்கிருங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க. யார் சொல்லுவா? அவ்வளவு சொல்கிறதுனால தான் இவ்வளோ தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கேன் நான். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் கேட்பார், நீ என்ன செஞ்ச? உன் மாமியாருக்காக நீ என்ன செஞ்ச? உன் புருஷனுக்காக நீ என்ன செஞ்ச? ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு, அவர் எனக்கு அதை தரல, அவர் எனக்கு இப்படி தரல, அவர் என்னை இப்படி வைக்கல, அவர் என்னை அப்படி வையத்தலை. சல்மான் கான் மாதிரி அவர் இல்லை, ஷாருக் கான் மாதிரி அவர் இல்லை. நீ அவனை வடிவேலோட கேவலமாக நடத்தின. எழுதுங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செஞ்சேன்? ரோட்டில் போகும்போது பஞ்சராக இன்ன காருக்கு நான் என்ன செஞ்சேன்?
யோசிக்கணும்ல. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, உன் மாமியாருக்காக நீ செய்தது எனக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ புரியும்னு நினைக்க நிறைய பேருக்கு. நாம் பலன் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிடணும். ரத்தம் வேகம் இருக்கும்போது 4 பேருக்கு ஓட்டி ஓட்டி உழைச்சிடணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஈஸி கோயிங் அல்ல. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுக்கான பலனை கர்த்தர் தருவார். வாலிபருக்கெல்லாம் சொல்கிறேன், இது பருவம். நீங்கள் கிழடுகட்டை ஆன பிறகு ஆண்டவருக்கு ஏதாச்சும் செய்யலான்னு வராதிங்க. நத்திங் பண்ண முடியாது. இப்போமே மனசை திடப்படுத்துங்க. ஆண்டவர் கேட்பார், நீ உன் சபைக்காக என்ன செய்தாய்? ஆண்டவர் கேட்பார், நீ அண்ணா நகருக்காக என்ன செய்தாய்? அண்ணாள் ஜெபம் வச்சுருக்கோம், 7 பேர் வந்து ஜெபிச்சோம். ஆண்டவர் அதை கணக்கில் எழுதுவார். ஒரு நாள் அண்ணாள் ஜெபத்தில் வந்து ஜெபிச்ச தேசத்துக்காக, அதுக்காக நான் உன்னை ஆதரிக்கிறேன் பாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரிஞ்சவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுங்கள். நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது. மனைவிக்கெல்லாம் இளம் வயதிலே நிறைய செஞ்சுருங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் இளம் வயதிலே நிறைய தூக்கி சுமந்துருங்க. எல்லையை தாண்டி கொண்டு வச்சுருங்க. அந்த பிள்ளைகள் உங்களை விடவே விடாது. செய்ய வேண்டியவங்களுக்கு செய்கிற நேரத்தில் சரியாக செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. அது அவங்கள சும்மாவே இருக்க விடாது, கொடைஞ்சிரும். சரியா? ஆண்டவர் கேட்குறாரு, நீ உன் மாமியாருக்காக செய்ததை எனக்கு ஜனங்கள் சொன்னாங்க. அல்லேலூயா. டைம் ஆகிட்டு இன்னும் நிறைய பேசலாம். வாக்குத்தத்தத்தை பேசி முடிச்சிடுறேன். நான் இப்படிப்பட்ட செய்கையை செய்த ரூத்துவுக்கு கர்த்தர் செய்த சில காரியங்களை சொல்கிறேன். 2:13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. ஆறுதல் கிடைக்கும். பட்சமாக பேசுகிறதுக்கு கர்த்தர் ஜனங்களை தருவார். நம்பர் 1 எழுதிடுங்க. ஆறுதல் பேசுகிற, உங்களை பட்சமாக பேசுகிற ஜனங்களை கர்த்தர் தருவார். அதுவும் யார் தெரியுமா? அவன் இருக்கிற மலை, இவன் இருக்கிற மடு. அவன் சொல்கிறா, வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட நான் தகுதி கிடையாது. ஆனால் நீர் என்கிட்ட இவ்வளவு பட்சமாக இவ்வளோ ஆறுதலாக பேசுகிறதுக்கு என்னங்க என்கிட்ட இருக்குது? அவ்வளோ உயர்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து, பலவானிடத்திலிருந்து பட்சணமும் என்ன வரும்? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து மதுரமும் கர்த்தர் தருவார். இந்த வாரத்தில் தருவார். உங்களை ஆறுதலாக நடத்துகிற ஜனங்களை கர்த்தர் தருவார். உங்களை தூக்கி சுமக்கிற தகப்பனை கர்த்தர் தருவார். உங்களை தோளில் தூக்கி சுமக்கிற ஆட்களை கர்த்தர் இந்த உலகத்தில் தருவார். சொல்லுங்க, தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில ஆள்கிட்ட அரை மணி நேரம் பேசுங்க, தலைவலி வந்துடும். சில ஆட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ½ அன் ஹவரில் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை தலைவலி வரும். நான் அந்த மாதிரி ஆட்களை சொல்கிறேன். அந்த ஆட்களை வீட்டுக்குள்ள இருக்கிற விடாதீங்க. நான் சொல்கிறேன், விளங்குதா? ஆனால் சில ஆட்கள்கிட்ட 10 மணி நேரம் பேசினாலும், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அப்படி இருக்கும். அப்படியே அழகழகா அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. அப்படியே அலையா வரும். பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் வீட்டில் இருந்தாலே அப்படியே வீடே வெளிச்சமாகும். சில ஆள் வந்து அரை மணி நேரத்தில் அப்படி அத்தனை பேருக்கும் தலைவலி வரும். கோழி அப்படி கொக்கர தலையை டக்குன்னு கீழே விடும். என்னடா பின்னாடி கோழி கக்கரப்புறக்கான்னா இந்த ஆள் உள்ளே உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அதுக்கே தாங்காது. உண்மைக்கு சொல்கிறேன், ரியலாக பேசிக்கிட்டு இருக்கேன். சில சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வைங்களா, அடுத்த நாள் பைக் ரிப்பேர் ஆகி ரோட்டில் நிற்கும். வேறு ஒன்றுமே வேண்டாம். அந்த காரெல்லாம் ஒர்க் ஷாப்லாம் கொண்டு போண்டான். அந்த கார் ரிப்பேர் ஆகி விட்டது என்று ஒரு ஸ்டேட்டஸை அவனுக்கு மட்டும் போட்டு விட்ருங்க. அவன் அதை பார்த்துட்டான்னா கார் கிளியர். இல்லை, நான் சொல்கிறது உண்மைங்க, உண்மை. ஒருத்தன் ஒரு பைக் வாங்கி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். போட்ட நாள்லேருந்து வயிறு இடுப்பு எல்லாம் உடஞ்சி போச்சு. ஒரு மந்திரிக்கிட்ட மாயம் மந்திரம் பண்ணுறவன்ட்ட போய் கேட்டிருக்கான், ஐயா திடீர்னு இப்படிலாம் பண்ணுது, உடம்புல ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாரு. ப்ளட் டெஸ்ட்டு பார்த்தாச்சு, எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, சமீபத்தில் என்ன பண்ணேன்னாரு. போன வாரம் ஒரு பைக் வாங்கினையா, அதை என்ன பண்ணேன்? ஸ்டேட்டஸில் போட்டேன். அப்படியா, சரி, இப்போ உனக்கு மருந்து நான் சொல்கிறேன். அந்த பைக்கு ஆக்சிடெண்ட்டில் நொறுங்கி விட்டது என்று ஸ்டேட்டஸை மறுபடியும் போடு. அவன் போட்டான். அரை மணி நேரத்தில் எல்லாம் கிளியர். இப்போ புரியுதா ஒரு மனுஷனுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னு?
சில ஆள்லாம் வந்தானாலே வீடு விளங்காது, புரியுதா? அப்படி இருப்பான். தலை வலி கின்னு நேரம் நல்லா உட்காந்துருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு நல்லா முலாம்பழம் ஜூஸு நம்ம புனிதா மாதிரி சாப்பிட்டுட்டு, தர்பூசணி தர்பூசணி ஜூஸ்லாம் குடிச்சிட்டுமா, எனக்கு யார் வர்றா பிசாசை வந்து வாடா, நீங்கள் பிசாசை எடுத்துனுப்பி. ஆனால் உள்ளே வந்தோன்னே உங்களுக்கு தலை பூரம் சுத்தம், அப்படியே தலை சுற்றி வடியும். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பால இப்போ சாத்தானே அப்படின்ட்டு என்ன நீங்கள் பிழைச்சிய இல்லை, அந்த ஆளை தொடர்ந்து வீட்டில் விட்டியன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தலை சுற்றி வரும். அப்படியே ஆட்டம், அப்படியே உங்கள் வீடே ஆடும். பிறகு நாங்கள் வந்து கால் வச்சு இப்படிப்பட்ட அசுத்த பிசாசுகளை வெளியே போ அப்படின்னா தான் அது போகும். ஆனால் அது எங்கிட்ட என்ன சொல்லும் தெரியுமா? இவ தானே கூப்பிட்டு வச்சு அவனுக்கு டீ கொடுத்தா, நீ என்ன போங்க, இந்த குடும்பம் தானே அவனை கூப்பிட்டு பாயாசம் கொடுத்துச்சு. விளங்குதா? அப்போ தலைவலி பார்ட்டிகள்கிட்ட பக்கத்தில் அணுகாதீங்க, விட்டுருங்க. சரியா? யார்கிட்ட பழகுங்க? உங்களை நேசிக்கிற, உங்கள் வீட்டுக்கு வந்தாலே அந்த வீடு அப்படியே பிளாசம். அப்படி என்னது பிளாசம்னா என்னது? பூத்து குலுங்குறதா? என்னம்மா சொல்லுமா? அதானம்மா, நான் சரியாக பேசுகிறேனம்மா? சரி, நிகிலாட்ட கேட்டு, நான் அக்கா இருக்கிற வரைக்கும் இங்கிலீஷில் கொஞ்சம் எனக்கு சொல்லிடுவா, பாஸ்டர் நீங்கள் அப்படின்னு. இப்போ தங்கச்சி இருக்கா, இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்க, அவங்கள பற்றி விட்டோம். சரி, அப்போ உங்கள்கிட்ட உங்கள் வீட்டை அழகுபடுத்துகிற, உங்கள் லைஃப்பை அழகுபடுத்துகிற, உங்களை வாழ்த்துகிற அப்படிப்பட்ட நபர்களோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த கர்றாம்புறாங்கிற ஆட்கள்கிட்டலாம் போவாதியே, யாராக இருந்தாலும் சரி. கர்த்தர் உங்களுக்கு நல்ல குடும்பங்களை தருவாராக. ஆமென். நீங்கள் எப்பண்டா வருவீங்கன்னு எதிர்பார்க்குற குடும்பங்களை கர்த்தர் தருவாராக. தரமாட்டேன்னா சொல்கிறாரு? நான் என்ன தரமாட்டேன்னா சொன்னேன்? புரியுதா? நீங்கள் விரும்பினா தருவார். நீங்கள் அந்த தலைவலி குடும்பத்திலே போய் ஒட்டுறிய, நான் என்ன செய்கிறது? எப்போ பார்த்தாலும் உங்களை நொறுக்குன்னு பார்க்குற ஆட்களை விட்டு விலகு. உங்களை ஆதரவாக பார்க்குற நபர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி டு காட். அப்படிப்பட்ட குடும்பத்தோட இணைங்க. நீங்கள் அந்த குடும்பத்தை தான் கடிச்சு கொதறீங்களே. கர்த்தர் அழகாக சில போவாசை கொண்டு கொடுத்துருப்பார், அதை அனுபவிக்கணும்ல. சொல்லுங்கள், அந்த போவாஸுக்கு வீட்டுக்குள்ளே போய் 1000 குறைய சொல்லி அந்த போவாஸை விரட்டி விட்டுறது. சொல்லுங்கள், போவாஸை விரட்டினவங்களுக்குலாம் ஒரு அல்லிலே சொல்லுங்கள் பார்ப்போம். போவாஸை விரட்டின பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மண்ணு தான் கிடைக்கும். கர்த்தர் போவாஸை தந்தால் என்ன செய்யணும்? சொல்லுங்கள், போவாஸை கொடுத்தா கட்டி பிடிச்சிக்கிடணும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிடணும். சில ஆண்கள் சரியா பொண்டாட்டி கட்டி பிடிச்சா 10 வருஷம் ஆகுது, விளங்காவ போறிய. கட்டி பிடிச்சிக்கிடணும். எல்லோரும் சொல்லுங்கள், போவாஸ் கிடைச்சா. இன்னொரு வசனம் இருக்குங்க, நான் கொஞ்சம் உங்களை நேரம் போயிட்டோ. இல்லை, நீங்கள் இப்போ சொன்னாலும் தாக்கம் வேறு மாதிரி உள்ளே இருக்குல்ல, இதுதான் தாக்கம். வெளியே பேசுங்க பாஸ்டர், பேசுங்க பாஸ்டர். ஐயோ, இவன் நம்மளெல்லாம் பார்க்கான், நம்மளை பார்க்கறதுனால எதையாவது ஒன்று, இதுதான் தாக்கம். இப்போ புரியுதா? ஒரு வசனம் இருக்கு, அவள் தலை கீழே விழுந்து அவனை வணங்கினாள். அந்த வசனத்தை போடுங்க. 2:10 போடுங்க. அப்பொழுது அவள் போவாஸை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி தந்துடுறேன். நான் நிறைய இருக்குன்னு இன்னைக்கு பேசினேன்னா 4 மணி ஆயிரும். அப்பொழுது அவள் தரையில் எப்படி விழுந்தா? யாருக்கிட்டே மோங்குப்புறம் விழுந்து வணங்கியிருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்கள் இப்படி நிமிந்த கழுத்தோடலாம் நின்று வரவேற்கிறிய ஆட்களை? தலை முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில். இது வார்த்தை. என்ன, நீ பெரியவரோ? ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தாப்புல நீர் பெரியவரோ? அப்படி நம்ம போவாஸை பேசுகிறோம். போவாஸை கொண்டு கர்த்தர் நிறுத்தினா நம்ம என்ன பேசுகிறோம்? அவர்கிட்ட என்ன பெரிய குதிரையில் வருகிறது? நான் யார் தெரியுமா? நாங்களாம் எங்கள் ஜமீன் பரம்பரை. அங்கே அப்போ இப்போ என்ன பண்ணுற? பொறுக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? நாங்கள் மோவாப்ல. ஏய், வாட் ஆர் டூயிங் நவ்? நாங்கள் மோவாப்ல. வாயை பொத்து. இப்போ எங்கே வந்திருக்க? எங்கள் தாத்தா ஜமீன்.
நம்மகிட்ட தான் கொஞ்சம் கூட தாழ்மையே இல்லையே. போவாச நடத்துங்க. கர்த்தர் எத்தனையோ போவாசம் உங்க முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு. நீங்க அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, உண்மையை சொல்றா, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயவு. அப்போ போவாசுக்கு இன்னும் தயவு உண்டாகும். சொல்லுங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் போவாசை விரட்டிட்டு வந்து உட்காந்துருக்கலாக்கும். அவர் அங்கே விரட்டி விட்டுட்டு இங்கே வந்து போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடும் ஐயா. அவர் அங்கேருந்து ஏ ராணி உன் கால்களால் என்னை உதைத்தீரையா, என்னால் உன்னிடம் வர முடியவில்லை, உன் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. ராணி நீ எங்கேயாவது ஓடி போயிரு. புரியுதா நான் சொல்றது? கர்த்தர் நமக்கு போவாச தர்றார். அல்லேலூயா. நம்ம பாதுகாப்போம். ஆமென். நல்ல ஆறுதலான அழகான வார்த்தைகளை பேசுகிற போவாச கர்த்தர் இந்த காலங்களில் உங்களுக்கு தரட்டும். அல்லேலூயா. ஆவியானவரே போவாஸாக இருந்து உங்களை நடத்தட்டும், உங்களை உயர்த்தட்டும். ஆமென். போவாஸ் கொடுத்த உயர்வு சாதாரண உயர்வு இல்லை. சம்பளம் கொடுக்கல, என்ன கொடுக்கல, ஏதோ இன்னைக்கு முழுக்க அறுத்துருக்கா, கொஞ்சம் சம்பளம் நாளையிலேருந்து சம்பளம் கொடுக்க அப்படியே சொன்னால், இன்னைக்கு பொறுக்கியிருக்க நாளைக்கு வந்து அறு உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லலைங்க. லைஃபே கொடுத்தார். லைஃபை கொடுத்த இயேசுவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? லைஃபை கொடுத்த ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா?